உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்று உங்களை சுத்தமாக்க போகிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஆமென். இந்த இடத்தில் நம்முடைய அருமை இரட்சகர் இன்றும் செய்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து வேதம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. மார்க் 16:19 சொல்லுகிறது, இயேசு உயிரோடு எழுந்தார், தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அங்கு உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? நமக்காக இரவும் பகலும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை எப்பொழுதும் நாம் நினைத்துக் கொள்வோம். நமக்காக மன்றாட ஒருவர் விண்ணுலகில் இருக்கிறார், தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார் என்று எண்ணி நம்மை தைரியப்படுத்திக் கொள்வோம். ஒரு விசை ஒரு ஓய்வு நாள் பாடசாலையில் ஒரு குட்டி பயல் தன்னுடைய டீச்சரை பார்த்து இப்படி ஒரு குறும்பு கேள்வியை கேட்டானா. டீச்சர், இயேசு கிறிஸ்து கடவுள் என்று சொல்கிறீர்கள், ஆனால் அவர் கடவுளானால் வேறு யாரிடம் அவர் ஜெபம் பண்ணினார்? இன்னொரு கடவுள் இருக்கிறாரா என்று கேட்டானா. டீச்சருக்கு திக்கு முக்கு அடியது. என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு நல்ல பதிலை கொடுத்தாரா. அதை அந்த குட்டி பயலுக்கு சொன்னார்களா. அவள் சொன்ன பதில் என்ன? உண்மைதான், அவர் கடவுள்தான், மாம்சத்தில் வெளிப்பட்ட கடவுள்தான். நீயும் நானும் காணும்படிக்கு இந்த உலகத்திலே ஒரு மனு மைந்தனாக அவர் உலாவியது உண்மைதான். என்றாலும் 1 பேதுரு 2:21 சொல்கிறது, நமக்கு ஒரு மாதிரி அவர் முன் வைத்து போனார். எப்படி ஜெபிப்பது, ஏன் ஜெபிக்க வேண்டும், ஜெபம் எவ்வளவு அவசியம் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து தாம் கடவுளாய் இருந்தும் அப்படி ஜெபித்தார் என்று சொன்னார்களா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய பக்தியை பாருங்கள், பயபக்தியை பாருங்கள். ஒரு விசை நான் எங்களுக்கு இயேசு அழைக்கிறார் வரவு செலவு கணக்குகள் எல்லாம் பார்க்கிற ஆடிட்டர், அவரிடம் என் தகப்பனாரோடு போயிருந்தேன். அந்த கம்பெனியின் பெயர் CV ராமசாமி அண்ட் கம்பெனி. அந்த பெரியவருடைய பெயர் மிஸ்டர் ராமசுவாமி. அவருக்கு 2 பிள்ளைகள், மிஸ்டர் ஆர் நாராயணன், மிஸ்டர் ஆர் பார்த்தசாரதி. நாங்கள் அவர்களை பார்க்க போனோம். வலது புறத்தில் ஒரு பெரிய நாற்காலியில் பெரியவர் உட்கார்ந்திருந்தார். அடுத்தாற்போல் மிஸ்டர் நாராயணன் உட்கார்ந்திருந்தார். அடுத்தாற்போல் மிஸ்டர் பார்த்தசாரதி உட்கார்ந்திருந்தார். எங்களுடைய காரியங்களை கவனிப்பது மிஸ்டர் நாராயணன். அவருக்கு முன்பதாக போய் உட்கார்ந்தோம். 3 பேருமே நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வேண்டிய ஆலோசனைக்காக அவளிடம் நாங்கள் பல காரியங்களை சொன்னோம். கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். தகப்பனார் தான் உட்கார்ந்திருக்கிறார், பக்கத்தில் தான் மிஸ்டர் நாராயணன் உட்கார்ந்திருக்கிறார். உடனே தன் தகப்பனாரை பார்த்து, என்னப்பா இதுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்கவில்லை. அவர் எழுந்தார். தன் நாற்காலிக்கு பின்னால் வந்து மிஸ்டர் பார்த்தசாரதியை சுற்றி வந்து எங்கள் 3 பேரையும் தாண்டி தன் தகப்பனாருக்கு எதிரே இருந்த ஒரு நாற்காலியில் பயபக்தியோடு உட்கார்ந்தார். எங்களுடைய கணக்குகளை பற்றிய சகல விவரங்களை அவர் முன்பதாக இப்படி வைத்தார்.
எப்படி பயபக்தியோடு ஒரு பெரிய அதிகாரியின் முன்பதாக ஒரு சிப்பந்தி பேசுவாரோ அப்படியே பயபக்தியோடு, அப்பா இந்த கணக்கு விவரங்கள் இப்படி இன்னென்ன விதத்தில் நாங்கள் அரசாங்கத்திற்கு தெரிவித்திருக்கிறோம், இப்பொழுது இந்த கணக்கு எப்படி எழுதுவது என்பதுதான் பிரச்சனை என்று மிக அழகாக ஒரு தாழ்மையான அதிகாரி பெரிய அதிகாரிக்கு முன்பதாக நின்று விளக்குவது போல விளக்கினார். இது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை விளைவித்தது. சொந்த தகப்பனார் என்ன டாடி என்று கேட்டிருக்கலாம், என்னங்கப்பா என்று கேட்டிருக்கலாம். இல்லை, பயபக்தி. நம் அருமை இரட்சகரை பாருங்கள். வேதம் சொல்கிறது, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பலத்த சத்தத்தோடும் மிகுந்த கண்ணீரோடும் அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஜெபித்தார். அவருடைய கூச்சலை கேட்டு தேவன் பதில் கொடுக்கவில்லையா? கண்ணீரை பார்த்து பதில் கொடுக்கவில்லை. வேதம் சொல்கிறது, அவருடைய பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். இதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்வது நல்லது. 45 வருடங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நடந்து வந்திருக்கிறேன், ஊழியமும் செய்திருக்கிறேன். 45 வருடங்கள் அவரிடம் பழகிவிட்டேன் என்பதற்காக தாறுமாறாக ஜெபத்தில் நான் பேசுவதில்லை. மிகவும் பயபக்தியோடு வேதத்தில் எழுதியிருக்கிறது போல நீர் என்ற பதத்தை தவிர வேறொரு பதத்தை உபயோகிக்கவே மாட்டேன். அப்பா என்று கூப்பிடலாம், பிதா என்று கூப்பிடலாம், ஆனால் அதே சமயத்தில் பயபக்தி. ஆங்கில வேதாகமத்தில் பாருங்கள், தவ், யூ என்றல்ல தவ் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர் கொடுக்க வேண்டிய அந்த பயபக்தியை கொடுப்பதில் நாம் ஜாக்கிரதையாய் இருப்போம். தகப்பன் என்பதற்காய், பிதா என்பதற்காய் என்ன வேண்டுமென்றாலும் பேசலாம் என்றில்லை. உடைய சமூகத்தில் நாம் பயந்திருப்போம். எபிரேயு, லத்தீன் என்ற மொழிகளில் இருந்துதான் வேத புஸ்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உபயோகப்படுத்தும் வார்த்தை என்ன? நீர். நீர் ஒரு பயபக்தி. அதே விதமாக இன்றும் நாம் ஜெப நேரத்தில் பயபக்தியோடு, என் அருள்நாதர் இயேசு எப்படி பயபக்தியோடு ஜெபித்தாரோ அப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்வது நல்லது. பிரியமானவர்களே, ஒரு தடவை ஒரு பெரியவர் எனக்கு சொன்னார், தம்பி, தேவன் நல்லவர் தான், அன்பானவர் தான், ஆனால் ஒரு காரியத்தை மறந்து விடாதே, அவர் ஒரு ஹை டென்ஷன் ஒயருக்கு சமான். இஸ் ஹை டென்ஷன் ஒயர். மிகுந்த வல்லமையுள்ள மின்சாரம் பாயும் ஒரு கம்பிக்கு சமானமானது. ஒரு அளவிற்குத்தான் கிட்டே போகலாம். 40 அடிக்கு அருகில் போய் வீடு கட்டுவதற்கு அரசாங்கத்தார் அனுமதி கொடுக்க மாட்டார். எந்த நேரமும் ஒரு பட்டம் பறந்தாலும் அதை இழுக்கும் அந்த சக்தி கொன்று போடும். அதை மனதில் வைப்போம். பயபக்தியோடு நாம் நடந்து கொள்வோம். நீதிமொழிகள் 28:14 சொல்லுகிறது, எப்பொழுதும் பயபக்தியோடு இருப்பது நல்லது. எப்பொழுதும் பயந்திருப்பது நல்லது என்று எழுதியிருக்கிறது. அதனுடைய மூல பதத்தை நீங்கள் பார்த்தால் எப்பொழுதும் பயபக்தியோடு இருப்பது நல்லது. அதிலே நமக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. பிரியமானவர்களே, சொந்தம் உனதெல்லாம் சோர வழி செல்ல எந்தாய் துணிவேனுயா. சொந்தம் உனதெல்லாம் சோர வழி செல்ல எந்தாய் துணிவேனுயா. புந்தி கமலமாம் பூமாலை சூடினின் பொற்பாதம் பிடித்து கொள்வேன். புந்தி கமலமாம் பூமாலை சூடினின் பொற்பாதம் பிடித்து கொள்வேன். தெய்வன் பின் வெள்ள
திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே செய்ய நின் செம்பாதம் சேவிக்கையோ வேளை ஐயானின் அடிபணிந்தே செய்ய நின் செம்பாதம் சேவிக்கையோ வேளை ஐயானின் அடிபணிந்தே. அவர் நமக்காக பயபக்தியோடு வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். என்ன வேண்டுதல் செய்கிறார்? யோவான் 17ஆம் அதிகாரத்தில் உலகை விட்டு தாம் கடந்து போக முன்பதாக கடைசி தடவையாக தன் சீடர்களுக்காய் ஜெபிக்கிறார். அதே சமயத்தில் அவர் சொல்கிறார், யோவான் 17:21-22, இவர்களுக்காக மாத்திரம் நான் ஜெபிக்கவில்லை, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்க போகிறவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அன்று ஜெபித்தார், இன்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். கவலைப்படாத. கடைசி ஜெபம். வேதத்தில் பாருங்கள், ஒரு மனிதன் செய்யும் கடைசி காரியங்களை தேவன் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். 2 சாமுவேல் 23:1 முதல் வரியை வாசிக்க கேட்போம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். தாவீதுடைய கடைசி வார்த்தை அது தேவனுக்கு மிகவும் அருமையான வார்த்தை. என் மகன் சொன்ன கடைசி வார்த்தை. ஆதியாகமம் 49:1 பார்ப்போம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். அவனுடைய கடைசி நேரம், தன் சீடர்களுக்கு சொன்ன, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன கடைசி வார்த்தை, அதை அப்படியே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அவைகள் அப்படியே நிறைவேறி வந்திருக்கின்றன. ஆகவே தன் குமாரனாகிய இயேசுவின் கடைசி வார்த்தைகளையும் தேவன் வேதத்தில் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பே நாகர்கோயில் உள்ள தென்னிந்திய திருச்சபையின் பேராயர் எனக்கு ஒரு அவசர கடிதம் அனுப்பியிருந்தார். அதில் எழுதியிருந்தார், தம்பி, என்னுடைய திருச்சபையில் ஒருவர் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார். குடும்பமாக நீங்கள் தான் வந்து அதை திறக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். தயவு செய்து வாருங்கள் என்றார். புறப்பட்டு போனேன். ஒரு வேடிக்கையான கதை அந்த ஆலய கட்டுதலுக்கு பின்னே இருந்தது. ஆபிரகாம் என்ற ஒரு தச்சு வேலை செய்கிற சகோதரனுக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் பிறந்ததிலிருந்தே சரியான மன வளர்ச்சி இல்லாதவர். அவரால் சரியாய் பேச முடியாது. அவரால் ஒரு வேலையும் செய்யவும் முடியாது. வாலிபனாக இருந்த அவர் ஒரு நாள் மரணப்படுக்கையிலானார். சைகை செய்து தன் அண்ணனை கூப்பிட்டார். ஒரு கடுதாசியை கொடுத்து இதை செய்ய வேண்டும் என்று திரும்ப திரும்ப சைகை மூலம் பேசினார். இந்த கடுதாசியில் என்ன போடப்பட்டிருந்தது? ஒரு அழகிய ஆலயத்தின் படம். அந்த படத்தை காண்பித்து எப்படியாவது இதை கட்டுங்கள் என்று சொல்லுகிறது போல சைகை காட்டினார். அப்படியே இறந்து போனார். அந்த கடுதாசியை பாக்கெட்டில் வைத்து கொண்டு அண்ணன் யோசித்தார். எப்படி கட்டுவது? ஒவ்வொரு நாளும் தச்சு வேலைக்கு போவார். மாலையில் வீடு திரும்புவார். அதன் பிறகு ஆலயத்திற்கு வேண்டிய தச்சு வேலை முழுவதையும் அவரே செய்வார். அந்த தச்சு வேலையின் மூலம் கூடுதலான தச்சு வேலைகளை செய்து அதை விற்று பணம் உண்டாக்கினார். செங்கல் எல்லாவற்றையும் வாங்கினார். தானே உட்கார்ந்து அதை கட்டினார். அழகிய ஒரு ஆலயம். எத்தனையோ லட்சம் ரூபாய் செலவழித்து கட்டியிருந்தார். ஒரே மனிதனுடைய உழைப்பு. அதை திறக்கும் பொழுது ஆல்டருக்குள்
அந்த குடும்பத்தினரை வரவழைத்து பேராயர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி சொன்னார். அவருடைய கண்களில் கண்ணீர். ஐயோ, மன வளர்ச்சி குன்றிய என்னுடைய தம்பியினுடைய கடைசி வார்த்தைகளை, ஆசையை நான் நிறைவேற்றிவிட்டேன் என்ற பெருமை மிஸ்டர் ஆபிரகாமுக்கு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருள்நாதர் இயேசு கடைசி நேரத்தில் உலகை விட்டு போவதற்கு சில மணி நேரங்களே இருந்த சூழ்நிலையில் தன் சீடர்களுக்காய் மனம் கசந்து ஜெபித்தார். பிரிந்திடும் வேளை நெருங்கினதாலே, பிரிந்திடும் வேளை நெருங்கினதாலே, வருந்தின சீஷர்காய் மருகி நின்றாரே, வருந்தின சீஷர்காய் மருகி நின்றாரே, அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். தன் சீடரை விட்டு போகும் நேரம், கடைசி நேரம், அவர்களுக்காக தேவனை நோக்கி மன்றாடினார். அவர்களுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் மன்றாடி அந்த கடைசி வார்த்தைகளை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஐயோ, என் மகன் செய்த கடைசி ஜெபம் தன் பிள்ளைகளுக்காய், தன் சீடர்களுக்காய், தன் சீடர்கள் மூலம் என்னை நம்ப போகிறவர்களுக்காய் என்று தேவன் உள்ளம் பதைத்து அந்த ஒவ்வொரு வார்த்தை மனதில் வைத்து நிறைவேற்றது உறுதி. கவலைப்படாதிருங்கள். நீங்கள் என்று நின்று கொண்டு இருப்பது தேவாதி தேவனுடைய திருக்குமரனுடைய ஜெபத்தின் மேல். நம்முடைய சொந்த பலனில் அல்ல, சொந்த நம்பிக்கையில் அல்ல, சொந்த விசுவாசத்தினால் அல்ல, சொந்த பக்தியினால் அல்ல, அருள்நாதருடைய ஜெபத்தின் மேல் நிற்கிறோம். மட்டுமல்ல, எபிரேயர் 7:25 சொல்லுகிறது போல அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு அவரை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் செய்த ஜெபத்தை மறந்து விடாதிரும், என் பிள்ளைகளை காப்பாற்றும் என்று இரவும் பகலும் ஜெபிக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிப்பது உறுதி. ஹல்லேலூயா! அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிப்பது உறுதி. கவலைப்படாதிருங்கள். தொல்லைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், கண்ணீர் வரலாம், நெருக்குதல் வரலாம், வஞ்சகர்களுடைய சூழ்ச்சிகள் வரலாம், மனதை வேதனைப்படுத்தும் வார்த்தைகள் துளைக்கலாம், ஈட்டியை போல துளைக்கலாம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று சங்கீதம் 69:20 தேவன் எழுதி வைத்திருக்கிறது போல இந்த வாழ்க்கையில் வரலாம். எனினும் அவர் காப்பாற்றுவார், நம்மை காப்பாற்றுவார். சங்கீதம் 94:18-19 சொல்லுகிறது போல, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உடைய கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் யாதர்கள் என்னை தேற்றுகிறது என்றபடி அவர் நம்மை காப்பார். கவலைப்படாதிரு. காரணம், இயேசு ஜெபித்து கொண்டே இருக்கிறார், தினமும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். என் பிள்ளையை காப்பாற்றும், என் பிள்ளையை காப்பாற்றும். தேவன் சொல்கிறார், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, உலகில் இருக்கும் பொழுது என் குமாரனே நீர் செய்த கடைசி ஜெபம் அது தானே என்று அவரும் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருப்பார், முற்றும் முடிய ரட்சிக்க காத்திருப்பார். போகட்டும். இந்த ஜெபத்தில் குறிப்பாக ஆண்டவர் நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்ன 3 காரியங்கள் உண்டு. அவைகளை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கட்டும். முதலாவது அவர் என்ன வேண்டிக் கொள்கிறார்? யோவான் 17:15 வாசிக்க கேட்போமா? நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். துன்பங்கள் வரும் பொழுது நாம் ஜெபிக்கிறோம், போதும் சுவாமி என்னை எடுத்துக்கொள். 1 ராஜாக்கள் 19:4
வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்த எலியா கதறினான், போதும், என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை எடுத்துக்கொள்ளும். யோபு ஜெபித்தான். யோபு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 7:15, நீரே உம்முடைய கையை நீட்டி என்னை துண்டு துண்டாய் வெட்டி கொன்று போடும். ஐயோ, யாராவது என் கழுத்தில் சுருக்கை மாட்டி என்னை கொன்று போட்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். பக்தனாகிய மோசே ஜெபித்தான். எண்ணாகமம் 11:11 15 வரை உள்ள பகுதியில், போதும், என் உபத்திரவத்தை நான் காணாமல் என்னை கொன்று போடும். இட்ஸ் எனஃப். அடிக்கடி நாமும் அப்படி புலம்புகிறோம். என்றாலும் தேவன் நம்மை கொல்லுவதில்லை. காரணம் என்ன? அவருடைய மகன் ஜெபம் பண்ணி இருக்கிறார். நீர் உலகிலிருந்து அவளை எடுத்துக்கொள்ளும் என்று நான் ஜெபிக்கவில்லை. அவர்கள் அப்படித்தான் துன்பம் வரும் பொழுது ஜெபிப்பார்கள். நீர் அதை கேட்க வேண்டாம். ஆனால் தீமை நின்று அவர்களை ரட்சித்துவிடும். அவர் சொல்லி போனார், தேவன் ரட்சிக்காமல் இருக்கவே முடியாது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுங்கள், என்னை கொன்று போடும் என்று ஜெபம் பண்ணாதிருங்கள் என்று இயேசு சொல்லி போனார். ஆம்பிளிஃபைட் பைபிள் என்ற வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது, எங்களை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்று அவர் சொன்னது ஒரு பக்கம். ஆனால் யோவான் 17:15 இவர்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும், இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று அவர் ஜெபித்தார். தீமை என்ற பதத்திற்கு பதிலாக வேறொரு பதம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, பொல்லாங்கன். தீமை செய்கிற தீய பிசாசுக்கு அவள் விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தார். நீர் அவர்களை காத்துக்கொள்ளும், தீயவனுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். லிவிங் பைபிள் சொல்லுகிறது, பிசாசனுடைய சக்திக்கு விலக்கி அவளை ரட்சித்து காத்துக்கொள்ளும். 1 யோவான் 5:19 என்ன சொல்லுகிறது, 18 என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போமா? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கான் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாய் இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 சொல்லுகிறது, உலகம் முழுவதையும் மோசம் போக்கும் பிசாசு. 1 பேதுரு 5:8 பேதுரு சொன்னார், உங்கள் எதிராளியானவனாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இரவும் பகலும் அவன் நம்மை விழுங்க சுற்றித் திரிகிறான். அவனுக்கு விலக்கி என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் என்றுதான் தேவன் ஜெபம் பண்ணி போனார். தேவகுமாரன் ஜெபித்து போனார். என் அன்பிற்குரியவர்களே, யோபுவின் சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். பொல்லாத சாத்தான் புலம்புகிறான். யோபு 1:10 வாசிக்க கேட்போமா? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவனை நீர் வேலி அடைத்து பாதுகாக்கவில்லையா? அதைத்தான் இயேசு இன்றும் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது புறத்தில் இருந்து, யோபுவை நீர் காத்தது போல என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். சங்கீதம் 121:3-4 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். இயேசு சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு தன் பிதாவை நோக்கி நமக்காய் அனுதினமும் ஜெபிக்கிறார். என் பிள்ளையை சுற்றிலும் வேலி போட்டு காத்துக்கொள்ளும். தேவன் அப்படியே உங்களுக்கும் எனக்கும் ஒரு வேலியை போட்டு வைத்திருக்கிறாரா? அது என்ன தெரியுமா? சங்கீதம் 5:12
அதை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். அவருடைய காருண்யம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது பிரியமானவர்களே, நம்மை காத்து கொள்வதற்காக. காருண்யம் என்பதற்கு விளக்கம் என்ன? எல்லையில்லாத இரக்கம், முடிவில்லாத இரக்கம். புலம்பல் 3:22-23 சொல்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. அவருடைய பாதுகாவல் காலைதோறும் புதியதாய் இருக்கிறது. சகரியா 9:17 சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்கள், அவருடைய காருண்யம் மகா பெரிது. அவருடைய காருண்யம் மகா பெரிது. அவர் உங்களை காப்பார், தன்னுடைய இரக்கத்தினால் காப்பார். நம்மை சுற்றிலும் தன்னுடைய காருண்யத்தை வைத்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஒரு விசை நான் சென்னையில் உள்ள பாம்பு பூங்கா, ஸ்னேக் பார்க் என்று வைக்கப்பட்டிருக்க இடத்திற்கு போனேன். விதமான பாம்புகளை நீங்கள் அங்கு பார்க்கலாம். அப்படி பார்த்து கொண்டே போகும் பொழுது திடீரென்று நான் திரும்பி பார்க்க என் முதுகிற்கு பின்னால் இவ்வளவு உயரம் தன்னுடைய தலையை உயர்த்தி நிற்கிற பயங்கரமான ஒரு பாம்பை கண்டு திடுக்கிட்டேன். சரியாக என்னை கொத்துவதற்கு ஆயத்தமாக அது நின்று கொண்டிருக்கிறது. இவ்வளவு உயரம், நான் பெருமைப்படுத்தி மிகைப்படுத்தி சொல்ல, அவ்வளவு உயரம், பயங்கரமான பாம்பு. இருதயமே நின்று விடும் போல ஆகிவிட்டது. அப்பொழுதுதான் கூட வந்த அந்த காட்சி தலைவர் சொன்னார், என்ன சார் பயமா இருக்கா? அது கண்ணாடி கூட்டுக்குள்ள இருக்கு சார். உங்களுக்கும் அதுக்கும் நடுவில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி தெரியாது உங்களுக்கு பார்த்தா. அந்த கண்ணாடி இருக்கிறதுனால உங்களை கொத்த முடியல, உங்களை பார்த்துட்டு சும்மா நிற்குது என்று சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, உங்களையும் என்னை பாதுகாக்க காருண்யம் என்னும் ஒரு மெல்லிய தகடை, எல்லையில்லாத கிருபை, முடிவில்லாத இரக்கம் என்னும் ஒரு மெல்லிய தகடை இயேசு அங்கு வைத்திருக்கிறார். தேவன் அங்கு வைத்திருக்கிறார். இயேசுவின் ஜெபத்தை கேட்டு அதுதான் நம்மை பாதுகாக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 12:9, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்னும் பழைய பாம்பு, பொல்லாத பிசாசும் கூட பழைய பாம்பு, ஓல்டு ஸ்னேக், ஓல்டு சர்பென்ட். ஆனாலும் அது நம்மை தொட முடியவில்லை. காரணம் என்ன? அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது. அவருடைய இரக்கங்கள், காருண்யம், அவருடைய கிருபை மகா பெரியது. கவலைப்படாதீர்கள். ரோமர் 6:14 சொல்கிறது, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபை என்னும் காருண்யம் நம்மை மூடி இருக்கிறது, வேலியடைத்து காப்பாற்றுகிறது. பாவம் என்னும் பாம்பும் நம்மை மேற்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கிறது. கவலைப்படாதீர்கள். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், என்னும் இனி மேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார்
உன்னை காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். போகட்டும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பிசாசு ஒரு வேடிக்கையான காரியத்தை தேவகுமாரனிடம் சொல்கிறான். கேட்போமா? இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். பிசாசு சொல்கிறான், நான் பொல்லாங்கன், உலகம் முழுவதும் எனக்குள் கிடக்கிறது. என்னை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறவனுக்கு, தன்னுடைய வாழ்க்கையின் கையில் கொடுக்கிறவனுக்கு இந்த மகிமை எல்லாவற்றையும், உலகத்தின் ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் கையில் தான் இன்று உலகம் இருக்கிறது. பிசாசு தனக்கு பிரியமாய் நடக்கிறவருடைய கையில் செல்வத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். யோபு 9:24 யோபு என்ன சொல்கிறார்? இந்த உலகம் முழுவதும் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டு இருக்கிறது. உலகத்தை, அதன் அதிகாரத்தை, வல்லமையை பொல்லாத பிசாசு தன்னை பின்பற்றுகிறவருடைய கையிலே கொடுத்து வைத்திருக்கிறார். இதனால் நடப்பதென்ன? சங்கீதம் 12:8 என்ன சொல்கிறது பாருங்க. மனுபுத்திரரின் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். சண்டாளர் உயர்ந்திருக்கும் பொழுது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார். சண்டாளர்கள் கையில் அதிகாரம் பிசாசினால் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களை தேடி பார்த்து கொடுக்கிறான். அவனுடைய தூதர்களாகிய துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிகிறார்கள். நல்லவர்கள் தவிக்கிறார்கள், தடுமாறுகிறார்கள். நீதிமொழிகள் 22:29 இப்படி சொல்கிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீசர், சண்டாளர், இந்த பதங்களுக்கு விளக்கம் என்ன? மனிதனுடைய உயிரை பற்றி, மனிதனுடைய ஜீவனை பற்றி, மனிதனுடைய இரத்தத்தை சிந்துவதை பற்றி சற்றும் கவலையப்படாதவர்கள், மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்க கொஞ்சமும் தயங்காதவர்கள். அவர்களுக்கு தேவையானது எல்லாம் பிசாசு கொடுக்கும் பணம், அந்தஸ்து, பதவி, பெருமை, அதிகாரம், இதுதான். அப்படிப்பட்டவர்கள் சுற்றி திரிகிறார்கள். உலகம் அவள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவள் கையிலே பிசாசு கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் நானும் பரிதாபமாய் சிக்கி தவிப்போம் என்பதை நினைத்து அன்றே ஜெபித்தார். என் பிள்ளைகளை தீமை நின்று காத்துக்கொள்ளும். பொல்லாங்கனிடமிருந்து, பொல்லாங்கனின் தூதர்களாகிய சண்டாளர்கள், நீசர்கள் கையில் இருந்து காத்துக்கொள்ளும். கண்ணீரோடு ஜெபித்து போனார். இன்னும் காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்து கொண்டே இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், போகட்டும். இந்த சண்டாளர்களும் நீசர்களும் நம்மை நெருக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? ஒரு வேடிக்கையான காரியத்தை செய்கிறார் பாருங்க. சங்கீதம் 18:35 வாசிக்க கேட்போமா? உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவர்கள் உலகத்திலே பெரியவர்கள் தான். சண்டாளர்கள், நீசர்கள், மனிதனுடைய உயிரை பற்றி கவலையப்படாதவர்கள், பெரியவர்கள் தான். ஆனால் உம்முடைய காருண்யம் அவர்களை விட என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. என் மனைவி எப்பொழுதும் சொல்வா, எல்லாம் உற்சாகமா பாடுறாங்க, கைதட்டி பாடுறாங்க, உற்சாகமா சிங்கம் போல கர்ஜித்து பிரசங்கிக்கிறாங்க. நீங்க பிரசங்கம் பண்ணா எனக்கு தூக்கம்தான் வருது. தாளாட்டுறது மாதிரி இருக்கு. பழைய தெம்மாங்கு பாட்டை பாடுனா ஐயோ எங்க அம்மாக்கு தொட்டில போட்டு ஆட்டுனது மாதிரி இருக்கு என்று சொல்லுவாள். அதனால்தான் ஒரு அல்லலியை சொல்ல வச்சேன் உங்களை. தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவை.
அவருடைய ஞானம் அளவற்ற ஞானம். உண்மைதான், அவர்கள் உலகத்தில் பொல்லாங்கனால் பெரியவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறவர்கள் தான். ஆனால் தேவன் சொல்கிறார், என் காருண்யம் உன்னையும் பெரியவனாக்கு. அப்படி ஆக்கின ஒரு மனிதனை வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 11:3 வாசிக்க கேட்போமா? அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். பாருங்க, மோசே என்பவன். இன்னொரு அந்த வசந்த வாசம். மோசே எப்படி இருந்தான்? மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பதாக ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். ஏனென்றால் உங்களை அப்படி செய்ய போகிறார். உங்களையும் என்னையும் அவர் அப்படி செய்து விடுகிறார். நீங்கெல்லாம் பெரியவங்களப்பா, நீங்க சண்டாளர்கள், நீசர்கள், துன்மார்க்கர்கள், வெரி குட். நானும் என் பிள்ளைகளை என்னுடைய காருண்யத்தினால் பெரியவர்களாக்குகிறேன். ஒரு பக்கம் எகிப்து ராஜா சொல்கிறான், மோசே உள்ள விடாதரா அவனை. மோசே பலத்த அற்புதங்களை செய்கிறான், மனம் மாறவே இல்லை. ஆனாலும் மோசேயின் தோற்றத்தை கண்ட உடனே அவனுடைய ஊழியர்கள் நடுங்குகிறார்கள், ஜனங்கள் நடுங்குகிறார்கள். சாதாரண மேய்ப்பனை போல வருகிறான், கையில் ஒரு குச்சியை பிடித்துக் கொண்டு வருகிறான், பைத்தியக்காரனை போல காணப்படுகிறான். ஆனால் எல்லார் கண்களுக்கும் அவன் பெரியவனாய் இருக்கிறான். உங்கள் கண்களுக்கு நீங்கள் சிறியவர்கள். நாம் எப்பொழுதும் அப்படியே இருப்போம், தாழ்மையோடு இருப்போம். ஆனால் கர்த்தர் ஒரு ஆச்சரியமான விதத்தில் உங்களை பார்க்கிற யாவரும் உங்களை கௌரவப்படுத்தும்படி செய்வார். உங்களை தீங்கு செய்வதற்கு, உங்களுக்கு தீமை செய்து உங்களை கெடுப்பதற்கு அனுமதி கொடுக்கவே மாட்டார். சில மாதங்களுக்கு முன்பு நான் வேறொரு மாநிலத்திற்கு போயிருந்தேன் இப்படி கூட்டங்களை நடத்த. அந்த கூட்டம் நடத்துவதற்கென்று ஏற்படுத்தப்பட்டிருந்த இடம் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கென்று கொடுக்கப்பட்டதே இல்லை. ஆனால் முதல் மந்திரி அதை கொடுத்தார். நீங்கள் வந்து தலைமை தாங்க வேண்டும் என்று கேட்டார். வரனே, கண்டிப்பா வரேன், என்னைக்கு வர சொல்றீங்களோ அன்னைக்கு வரேன் என்றார். கூட்டங்கள் ஒழுங்கு செய்ய ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி இந்த இடம் கிடைச்சது, எப்படி இவ்வளவு பேர் வந்தார்கள். முதல் மந்திரியும் வந்தார், கடைசி நாளில் வந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் வந்து என்னிடம் கேட்டார். சாதாரண ஒரு பாஸ்டர், ஒரு சின்னம் சிறு சபை வைத்திருப்பவர். இந்த இடத்தை கேட்டார், நான் கொடுத்தேன். பலர் அதன் பிறகு ஓடி வந்து எப்படி கொடுக்கலாம் என்று கூச்சல் போட்டார்கள். நான் சொன்னேன், கொடுத்தது மட்டுமல்ல, நான் தான் தலைமையும் தாங்க போறேன் என்று சொன்னேன். இன்னும் அவர்களுக்கு ஆச்சரியம், கோபம். அந்த கூட்டத்தில் வந்து அவர் பேசும்பொழுது இவைகளை சொன்னார். அவர் சொன்னார், உண்மைதான், ஆனால் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த பாஸ்டர் என்னுடைய தொகுதியில இருக்கிறார். அவருடைய வீடு என்னுடைய வீடு. அவர் வாழ்க்கையை நான் கவனித்து வருகிறேன். எப்படியாவது வாழ்க்கையில் தான் முன்னேற வேண்டும், மற்றவர்களும் முன்னேற வேண்டும் என்று இரவும் பகலும் இயேசுவின் பெயரை சொல்லி சொல்லி பாடுபடுகிறார். எவ்வளவு பெரிய மனுஷன் அவர். முதல் மந்திரி சொல்லுகிறார், ஆகவே இது என் வீட்டு கல்யாணம் என்று எண்ணி நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இது என் வீட்டு கல்யாணம், என் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போகாமல் இருக்க முடியுமா என்று சொன்னார். யாவருக்கும் ஆச்சரியம். உங்களுக்கும் அப்படியே செய்வார். துன்மார்க்கர், சண்டாளர்கள், நீசர்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். இருக்கும் இடத்தில் இருக்கலாம், வேலை பார்க்கும் இடத்தில் இருக்கலாம், வழி பிரயாணத்தில் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். எவ்வளவுக்கு அதிகமாக நாங்கள் பெரியவர்கள் உன்னை ஒழித்து விடுவோம் என்று கூச்சலிடுகிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களையும் அவர் பெரியவனாக்குவார், உங்களையும் பெரியவர்கள் ஆக்குவார்.
உங்களை பார்த்த உடனே ஒரு பயம், திகில், நடுக்கம் அவளுடைய உள்ளத்தில் அவளுக்கு தெரியாமலேயே வந்து இறங்கும்படி செய்வார். உங்களை காப்பாற்றுவார். காரணம், 2000 வருடங்களுக்கு முன்பு தேவகுமாரனாகி இயேசு பயபக்தியோடு, மிகுந்த கண்ணீரோடு, பலத்த சத்தத்தோடு நமக்காய் ஜெபித்திருக்கிறார். இத்தனாவது வருஷம் என் மகன் பிறப்பான், என் மகள் பிறப்பாள், அவளை காத்துக்கொள்ளும். பொல்லாதவர்கள், சண்டாளர்கள், நீசர்கள் என் மகளை வருத்தக்கூடாதுப்பா, அவளை விட பெரியவனாக. தேவன் எப்படி நம்மை பெரியவர்களாக்குகிறாரா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். அவர் பெரியவர். அவர் நம்முடைய உள்ளத்தில் உண்மையாய் இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக வாழ்ந்தால், நிச்சயமாக அதை மக்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். இவருக்குள் வேறு யாரோ ஒருவர் இருக்கிறார், இந்த பெண்ணுக்குள் வேறு யாரோ ஒருவர் இருக்கிறார் என்று கண்டுபிடித்து விடுவார்கள். அவர் நிமித்தம் நமக்கு மதிப்பு, இயேசு ராஜாவின் நிமித்தம் நமக்கு மதிப்பு, இயேசு ராஜாவின் நிமித்தம் நமக்கு பெருமை. என் அன்பிற்குரியவர்களே, அவரை விட்டு விடாதிருங்கள். அவர் இருந்தால் மேன்மை, அவர் விலகினார் எல்லாம் போயிற்று, எல்லாம் போயிற்று. ஒவ்வொரு நாள் காலையிலும் அவரை சந்திப்போம், வேதத்தை வாசித்து கருத்தாய் ஜெபிப்போம், என்னோடு இரும் என்று வேண்டிக் கொள்வோம், அவர் விருப்பமானதை செய்வோம். தாவீதை பற்றி எழுதியிருக்கிறது போல அப்போஸ்தலர் 13:22, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு விருப்பமானவைகள் எல்லாம் செய்வான், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்று தேவன் சொன்னது போல நம்மை பற்றியும் அவர் பேசும்படி நாம் நடந்து கொள்வோம். எவ்வளவுக்கு அதிகமாக நம்மை சுற்றிலும் நீசர்களும் சண்டாளர்களும் சுற்றி திரிகிறார்களோ, அவ்வளவுக்கு அதிகமாக நாம் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆலயம் செல்வதிலும் வேதத்தை படிப்பதிலும் இரவும் பகலும் கூடுதலாக அவருடைய பாதங்களை பற்றி கொள்வோம், அவரோடு நடப்போம். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும், பெரியவனாக்கியே தீர வேண்டும். காரணம், அது தேவகுமாரனாகிய இயேசுவின் கடைசி வார்த்தை. அதை தேவன் நிறைவேற்றாமல் இருக்கவே முடியாது. என் அன்பிற்குரியவர்களே, நீங்களும் நானும் அப்படியே சொல்லுவோம், இயேசு சுவாமி, எனக்காக நீர் ஜெபம் பண்ணி போயிருக்கிறேன், இன்றும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். தீமையை நின்று நான் காக்கப்பட வேண்டும் என்று பிதாவினிடம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீரப்பா. தீமை என்னை அணுகாது, என் ஆத்துமாவை அணுகாது என்று சொல்லி பரவசம் அடைவோமா? உங்களை தேற்றிக் கொள்வீர்களா? கவலைப்படாதிருங்க. நீ எல்லாம் கைதட்டி பாடுற மாதிரி ஒரு பழைய பாட்டு, உற்சாகமான பாட்டு. இந்த பாட்டெல்லாம் கைதட்டி சந்தோஷமா பாடுங்கள், பார்க்கலாம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. தேசத்தோடி என்னை பறக்க நேசருமாய் ஜீவித்திடுவேன். தேசத்தோடி
அவர் உங்களை காப்பார், எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். இரண்டாவது, இயேசு வேறொரு ஜெபத்தையும் செய்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் 21, 22, 23 வேறொரு காரியத்திற்காகவும் தன் பிதாவிடம் ஜெபித்து போனார். கேட்போமா? அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் ஒன்றாயிருக்கட்டும். நானும் நீரும் எப்படி ஒன்றாய் இருக்கிறோமோ அதுபோல அவர்கள் ஒன்றாயிருக்கட்டும். நம்மில் அவர்கள் ஒன்றாய் இருக்கட்டும். அதுதான் அவருடைய மூச்சு, அவருடைய ஜெபம். நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய ஜெபம். மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்து போயிருக்கிறார். இன்றும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, உலக ரீதியின்படி இது சாத்தியமாகாத ஒரு காரியம்தான். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வரும்பொழுது இது சாத்தியமாகும். யோவான் 10:30 இயேசு சொன்னார், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். யோவான் 14:9 சொன்னார், என்னை பார்க்கிறவன் என் பிதாவை பார்க்கிறான். என்னை பார்த்தா போதும், அது காணக்கூடாத இறைவனை கண்டது போலத்தான் என்கிறார். என்ன ஒருமைப்பாடு பாருங்க. அதே நிலைமைக்கு நம்மையும் கொண்டு வர வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஆகவேதான் நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை அருளி செய்திருக்கிறார். தன் சொந்த அனுபவமாக இதை மாற்றிக்கொண்ட பவுலடிகள் என்ன சொல்கிறார்? கலாத்தியர் 6:17 இனி ஒருவனும் எனக்கு வேதனை வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன். ஆம், பவுலை கண்டவர்கள் இயேசுவை கண்டது போல உணர்ந்தார். அவர் பேச்சை கேட்டவர்கள் அவர் பேசினது போல இருந்ததை உணர்ந்தார். எப்படி அவருக்கு இந்த அனுபவம் வந்தது? அந்த ரகசியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்ற பிறகு அதில் ஒரு திருப்தி வந்து விடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் ஆராதனை பாட்டு பாடும் பொழுது மட்டும் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுவதில் பயனில்லை. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5:18 பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருங்கள். Be filled with the Holy Spirit. ஒவ்வொரு நாள் காலையிலும் படுக்கையில் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வேறு பாஷைகளை பேசாமல் ஒருவனும் எழுந்திருக்கவே கூடாது என்று மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொன்னார். No Pentecostal person ought to get out of his bed until he is filled with the Holy Spirit and speaks in tongues. இது நம்முடைய அனுபவமாக இருந்தால் அப்பொழுது ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்து முக தோற்றத்தை மாற்றி, பேசும் விதத்தை மாற்றி, மற்றோடு பழகும் விதத்தை மாற்றி, ஜெபத்தை மாற்றி, எப்பொழுதும் நம்மில் இருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு செல்வதும் ஒரு பாத்திரமாக நம்மை மாற்ற முடியும், இயேசுவை போல. 1 யோவான் 4:17 சொல்லுகிறது, விண்ணுலகில் இயேசு இருக்கிற பிரகாரமாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். நான் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுவிட்டேன், நான் அந்நிய பாஷை பேசிவிட்டேன், இனி மோட்சம் போய்விடும் என்று அடிக்கடி நாம் பிதற்றுகிறோம். இவைகளெல்லாம் மினிமம் மோட்சத்தின் வாசலை எட்டுவதற்கு
குறைந்தபட்சம் ஒரு மனிதன் பெற வேண்டிய அனுபவம். ஆனால் அடுத்த அனுபவம், அவருக்கு முழுவதும் நம்மை அர்ப்பணித்து, ஐயோ நான் இன்னும் முட்டாள், இன்னமும் பாவியான என் மேல் கிருபையாயிரும், என்னை உம்மை போல மாற்று, என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கட்டும், என்னை அப்படி மாற்றும் என்று ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. அதை செய்ய அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். Thank you, Lord Jesus. Wonderful and glorious Jesus. தாயந்தயவுடையாய் தமியன்னில் சேயன் கண்மூடுகையில் தாயந்தயவுடையாய் தமியன்னில் சேயன் கண்மூடுகையில் பாயோளி பசும் பொன்னி பக்தர் சிந்தாமணி, பாயோளி பசும் பொன்னி பக்தர் சிந்தாமணி, தூயா திருபாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழா கூடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன். இதுவே நம்முடைய நம்பிக்கை. கவலைப்படாதிருங்கள். தொல்லைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், சண்டாளர்கள் வரலாம், நீசர்கள் வரலாம், துன்மார்க்கர் வரலாம், பொல்லாங்கன் வரலாம். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் நம்மை காப்பார். நாம் மோட்சம் சென்று அவரை ஸ்தோத்தரிப்போம். ஒரு நிமிஷம் அவரை ஸ்தோத்தரிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்தரிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்தரிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் ஜெபத்திற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவரை நினைத்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஒருவராவது சோர்ந்து விடாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவாதி தேவன் இரவும் பகலும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். இரவும் பகலும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஐயோ, என் பிள்ளையை நான் காப்பாற்ற வேண்டும், என் மகளை நான் காப்பாற்ற வேண்டும், என் குழந்தையை காப்பாற்ற வேண்டும். என் குமாரன் இயேசு அப்படி ஜெபித்து போயிருக்கிறார், ஜெபித்து கொண்டே இருக்கிறார். நான் கேட்கவே வேண்டும் என்று உங்களுக்காய் ஆவலோடு காத்திருக்கிறார். இரவும் பகலும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு ஒரு குறைவும் வராது. அவர் உங்களை காப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் சொன்ன காரியங்களை ஒரு வார்த்தை தவறாமல் அறிவித்திருக்கிறேன். இது உமது பிள்ளைகளுடைய உள்ளத்தில் என்றும் ரீங்காரம் இடற்றும், என்றும் அவருடைய உள்ளத்திலே உற்சாகத்தை தரட்டும். கவலை நேரத்தில் அவளை ஆற்றி தேற்றட்டும். எவ்வளவுக்கு அதிகமாய் தகப்பனே இந்த உலகம் எங்களுக்கு வெறுப்பாய் தோன்றுகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக உம்முடைய திருச்சபைக்கு வந்து சபையில் உம்மை ஆராதித்து மகிழ, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆராதனையில் உம்மை தரிசிக்க, அதன் மூலம் புது பலன் பெற எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் சேற்றுகளின் நிழலுக்குள்ளே மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். நீர் அவளை மோட்சம் அழைத்து செல்லும் வரை அப்படி செய்யும். உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நன்மைகளை எடுத்துக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.